ஆனா 2021ல நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இங்க வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டார். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் வந்து பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு. வேட்பாளர் எல்லாரையும் நிறுத்தி இந்த மாதிரி ஒரு வேன்ல இருந்து ஒரு பிரச்சாரம் பண்றாரு. அப்ப சில வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியாச்சா அப்படிங்கறத என் கேள்வி. அதோட பட்டியல் இங்க இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப வேளாண் கல்லூரி உங்க தொகுதியில வந்து வேளாண் கல்லூரி கொண்டு வரதா சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. செங்கம் பகுதியில வந்து வேளாண் கல்லூரி வந்துருச்சுங்களா? ஏற்கனவே வேளாண் கல்லூரி இருப்பதால் மேல்செங்கம் பண்ணை இருக்கின்ற இடத்தில் வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று தேவை கருத்துரு தயார் செய்யப்பட்ட போது மீண்டும் அங்க இருப்பதால் வேண்டாம் என்று அரசு வேளாண் கல்லூரி ஏற்கனவே இருக்குன்னா அப்ப என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம்? ஆமா, இல்ல வேளாண் கல்லூரி ஏற்கனவே இருக்குங்கிறீங்க. நாங்க வேளாண் கல்லூரி சொல்ல வேளாண் பல்கலைக்கழகத்தை பிரித்து இங்கே இல்ல அது நீங்க வச்ச கோரிக்கை. அது என்னன்னா அந்த 12 ஏக்கர்ல 12,000 ஏக்கர்ல நீலகிரி மரம் நடப்பட்டிருக்கிறது. அதை ரிமூவ் பண்ணிட்டு அங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஓ அப்படி சொல்றீங்க. அந்த வேளாண் பல்கலைக்கழகத்தை பிரிச்சு கொடுத்துட்டா முதல்ல வேளாண் கல்லூரியை தொடங்கணும்னா ஒன்றிய அரசோட அனுமதி வேணும். எந்த கல்லூரிக்கும் ஒன்றிய அரசு அனுமதி வேணும். அதனால அனுமதியும் மறுக்கிறாங்க. அதனாலதான் அந்த பல்கலைக்கழகம் நிக்குது. பல்கலைக்கழகம் முதல்ல கோயம்புத்தூர்ல கோவையில் இருக்கும் பல்கலைக்கழகத்தை தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர். அதைத்தான் பிரித்து கொண்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12,000 ஏக்கர் அந்த மத்திய மாநில பண்ணை இருக்கிறது. அந்த பண்ணையில வேளாண் பல்கலைக்கழகத்தை பிரித்து கொண்டு தொடங்கப்படும் என்றுதான் அறிவிக்கப்பட்டது. அது ஒன்றிய அரசின் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. அந்த இடம் அப்படியே தான் இருக்கிறது. மீண்டும் ஒன்றிய அரசு எங்கள் ஆட்சியோடு எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது கட்டாயம் வேளாண் பல்கலைக்கழகம் அங்க வரும். ஓகே, அது வாக்குறுதி கொடுக்கறப்ப ஒரு பைலைனா சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கட்டாயம். சரி, ஓகே. ஆட்சி அமைந்தால் மத்தியில நம்ம கூட்டணி ஆட்சி அமைந்தால் அப்படின்னு சொல்லி சரி. அதே மாதிரி இங்க ஷிப்காட் நிறைய கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே செய்யாறு ஷிப்காட் இருக்கு. ஆனா அது மட்டும் போதாது அப்படிங்கறதுனால இன்னும் சில பகுதிகளுக்கு ஷிப்காட் கொண்டு வரப்படும் சொல்லிருந்தீங்க. அது எங்கெல்லாம் கொண்டு வந்தீங்க? உதாரணத்துக்கு திருவண்ணாமலை, போலூர், வந்தவாசி, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம் ஆகிய இடங்கள்ல தொழில்பேட்டைகள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. தொழில்பேட்டைகள் கொண்டு வரதுக்கு எங்க நண்பர் அருள் ஆறுமுகம் பதில் சொல்லிட்டாரு. இல்ல அது அவர் சொல்றதே மேல்மா. எல்லா இடங்களுக்கும் அவர் எங்க தொகுதிக்கு உட்பட்டிருக்காரு. சரி, ஓகே. எனக்கு ரொம்ப வேண்டியவர், என் பக்கத்திலேயே இருக்காரு. அவர் கொண்டு வர்றதுக்கு அவரே ஒத்துக்குவாரான்னு இங்க மேடையில சொல்லிட்டா பரவாயில்ல. கருத்து நம்ம வாக்குறுதி கொடுக்கறப்ப அவர்கிட்ட கேட்டா நான் வாக்குறுதி கொடுக்கும்போது மக்களோட பிரச்சனை இல்ல. அமைதியா ப்ளீஸ். வாக்குறுதி கொடுக்கும் போது ஒரு அரசியல் கட்சி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் வாக்குறுதி கொடுப்போம். பாலியப்பட்டி என்ற கிராமத்தில் நாங்கள் சிப்காட்டுக்கு இடம் தேர்வு செய்து கருத்துரு தயார் செய்தோம். மக்கள் எதிர்ப்பு. வாக்குறுதி கொடுக்கும்போது எதிர்ப்பாங்களா மக்கள்? இல்லனா நம்ம வாக்குறுதி கொடுக்கணும் செஞ்சு வாக்குறுதி கொடுக்கும்போது மக்கள் எதிர்ப்பார்களா? எந்த திட்டமும் அறிவிப்போம், மக்களிடத்தில் செல்வோம். மக்களிடத்தில் செல்லும் போது அதற்கான மக்கள் வரவேற்பு அந்த சூழ்நிலைக்கு தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும். மக்கள் எதிர்ப்பு மீறி திட்டத்தை செயல்படுத்த முடியுமா? நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதியை நம்பிதானே மக்கள் நம்பிதானே உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. நிறைய ஷிப்காட் வரப்போகுது. ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய மாவட்டம், தொகுதிகளுக்கு கூட பெரிய மாவட்டம், படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நம்ம வீட்டுக்கு திரும்ப சொல்றேன், இங்கே அமைக்க முடியாத சிப்காட்டு தான் செய்யாறில் 1, 2, 3 என்று இங்கு அமைக்க வேண்டிய அத்தனை சிப்காட்டும் ஒட்டுமொத்தமாக அமைச்சிருக்கோம். அதுதான் கேள்வி. அங்கதான் கேள்வி. இப்ப நீங்களே சொல்றீங்க, இப்ப உங்க தொகுதி காலேஜ் வேணும்னா திரும்ப சொல்றேன், சட்டசபையில் என்ன கேக்குறீங்க? அதைத்தான் திரும்ப சொல்கிறேன், திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்னு. எல்லாருமே செய்யாருக்கு வேலைக்கு போக முடியுமா? எல்லாருமே செய்யாருக்கு போக முடியுமா? அதுதான் திரும்ப சொல்றேன். மத்த பகுதிகளுக்கு வேணா திருவண்ணாமலைக்கோ போலூர் இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு இதை சொல்றதுக்கு முதல்ல தைரியம் இருக்கான்னு சொல்ல. இல்ல அது அவங்க கேப்போம், கண்டிப்பா கேப்போம். பெரிய கோலாபுரியில சிப்கோ வந்திருக்கு. நாங்க இடம் வச்சிருந்தோம், மக்களோட இடம் இல்ல. ஏற்கனவே அங்க அரசு இடம் இருந்துச்சு, சிப்கோ ஆரம்பிச்சிட்டோம். 73 கட்டிடங்கள் அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. மீதி இடத்துல செய்ய போறோம். பணியில தான் இருக்கு, இன்னும் முழுமையா வரல. செயல்பட்டுக்கு வந்துருச்சு. கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். இந்த 5 வருஷத்துல 2021 இருந்து 25 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம ஆட்சி. திருவண்ணாமலையில எவ்வளவு இளைஞர்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம்? 1 லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கோம். எங்க எந்த கம்பெனில? செய்யாறுல ஓகே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு அது ஓகே. அங்கேயே தெரியாது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் தெரியாது. தூரம் தமிழ்நாட்டிலேயே அதிக பரப்பளவு கொண்ட 2வது மாவட்டம் திருவண்ணாமலை. இந்த கோடியில இருந்து தமிழ்நாட்டில் முடியுமா? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. முதல் சிப்காட்டு ஒசூர்ல கலைஞர் தொடங்கினாரு. எதுக்கு தொடங்கினாரு?
ஆனா, அங்கதான் அது தொடர்ந்து okay, வாய்ப்பு ஒசூருக்கு வேணாம். என் கேள்வி உங்க புரியுது. கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். திருவண்ணாமலை மாவட்டம் கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். இத கேட்கணும். கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். சரி, ஓகே. நீங்க கடந்து போயிட்டு நாங்க போக முடியாது. சரி. ஏன் அங்க ஒசூர்ல தொடங்கினாரு? தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதியில் தொடங்க வேண்டியதானே? எங்கே இடம் இருக்கிறதோ, எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ, மக்கள் பாதிப்பு இல்லாமல் தொடங்குவதற்கு தொடங்க முடியும். ஓகே. இந்த 3க்கு பதில் தான் நாங்க 3 அழகு அங்க எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்து கட்டாயம் அதை தொடங்குவோம். சரிண்ணா, ஓகேண்ணா, நன்றி. ஓகே, நான் கேள்வி வச்சுட்டேன். உங்களுடைய பதில் நீங்க சொல்லிருக்கீங்க. ஓகே, நன்றி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இருக்குண்ணே. இப்ப கொடுத்த வாக்குறுதிகள்ல இன்னொரு வாக்குறுதி, கலசப்பாக்கம், செய்யாறு, செங்கம் ஆகிய இடங்கள்ல குளிர்பதன கிடங்குகள் கட்டித்தரப்படும் விவசாயிகளுக்காக. இதுல நீங்க கட்டி கொடுத்துருக்கீங்க. எங்க கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, செய்யாறுல கட்டி கொடுத்துருக்கீங்க, செங்கம்ல கட்டி கொடுத்துருக்கீங்க. செங்கம்ல நீங்க எம்எல்ஏ, செய்யாறுல உங்க கட்சி எம்எல்ஏ, கலசப்பாக்கம்ல வேற எம்எல்ஏவா? அதனால கட்டி அதே திமுக எம்எல்ஏ தான். அது ப்ராசஸ்ல இருக்கு. ஆட்சி நாங்கள் கொரோனா பீரியட்ல வந்தோம். கொரோனா பீரியட்ல ஆட்சிக்கு வந்தோம். பொருளாதார மந்த நிலை, ஓராண்டு காலம் கொரோனாவில் இருந்து இந்த மக்களை பாதுகாத்து விட்டு நிதிநிலையை சரி செய்து ஒன்னாதான் செய்ய முடியும். 3.5 ஆண்டு காலம் தான் நாங்க முழுமையா ஆட்சி செய்திருக்கின்றோம். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் இத்தனை திட்டங்களை நிறைவேற்றணும். தொடக்கத்தில் சொன்ன போல இது மட்டும் கிடையாது. இது மட்டும் கிடையாது. நாங்க திருவண்ணாமலையில் யாரும் பேசக்கூடாது. திருவண்ணாமலை நகரத்தில் எல்லா பணிகளும் நடைபெற்றிருக்கிற திருவண்ணாமலை நகரத்தில் நாங்க அந்த மேம்பாலத்தை கட்டி கொடுத்திருக்கோம். சார் சொன்னாங்க குறுக்க பேசக்கூடாது. நானும் அழகா விட்டுட்டோம். சரி. இவர் சொன்ன மேம்பாலம் எல்லாம் தேசிய நெடுஞ்சாலையில் வர மேம்பாலம். சரி, ஓகே. நான் சொன்னது எல்லாம் தமிழ்நாடு அரசின் கேள்வி சுருக்கம் முடிச்சிடறேன். அந்த கேள்வி புரியுதா இல்லையா? குளிர்பதன கிடங்கு அது முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து சொல்றத கேட்டு வாங்குங்க. 4 வழி சாலை அமைத்திருக்கிறோம். இங்க இருந்து தருமபுரி வரைக்கும், இங்க இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும், இங்க இருந்து திருக்கோயில் வரைக்கும் டோல்கேட் கிடையாது. அங்க எங்க அருள் ஆரம்பத்துக்கு போராட்டமே கிடையாது. தமிழ்நாட்டு நிதி ஒன்றிய அரசின் சார்பில் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா இடத்திலும் அதற்கு எங்க முருகேல் ராஜன் சொன்ன எல்லாமும் ஒன்றிய அரசு திட்டங்கள். நாங்க மாநில அரசு ஒன்றிய அரசு நிதி இல்லாம எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த நிறைய திட்டங்கள் திருவண்ணாமலை கொண்டு வந்திருக்கீங்க. விவசாயிகளுக்கும் கூடுதலா மினி டைட்டில் பார்க் கட்டிக்கிட்டு இருக்கோம். இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க போறோம். நன்றி, 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 நன்றி. இப்ப என்னுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து அண்ணன் கிட்ட வச்சுட்டேன். அண்ணனுடைய பதில்களும் மக்கள் மன்றத்தில் இருக்கிறது. ஓகே, நன்றி.